ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामी इति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्रीकृष्ण कन्या प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नश्च प्रायेषु नित्यं भावनस्सेव्या भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रिये। हरे कृष्ण। 18 ஈஸ்வர ஜெயஸ்மாராஜ் படிங்க நீங்க. உத்தவ சாத்யகிஷ்சைவ விஜனே பரமாத்புதே விக்ரியமானா குசுமை ரேஜே மதுபதிபதி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. புத்தவரும் சாத்தியங்கியும் அலங்கார விசிறிகளால் பகவானுக்கு காற்று துவங்கினார். மதுவின் தகரான பகவான் மலர்தூய ஆசனத்தில் அமர்ந்து வழிநெடுந்து அவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். ஸோ ரெண்டு பேரும் ஃபேன் பண்ணான். என்ன பண்ணான்? இது வந்து கிருஷ்ணர் கிளம்புறா இல்லையா, அஸ்தினாபுரத்துலேருந்து துவாரா கிளம்புறாரு. அப்போ வந்து என்ன பண்ணான், உத்தவம் சாத்தியும் அவருக்கு விசிறலாம். ஓகே மாதாஜி, இன்னொரு ஸ்லோகத்தோட அர்த்தம் உத்தரம் பண்ணிங்க. பொருளை வந்து வேலை படிக்க வேணாம். ஓகே, இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறேன். அஸ்ருயந்தா அஸ்ருயந்தா ஆசிஷா சத்யா தத்ர தத்ர துஜேதிரஹ அனுரூபாச்ச நிர்குணஸ்ய குணாத்மனः. மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணருக்கு வழங்கப்பட்ட உபசாரங்கள் ஒரு மனிதன் வேடத்தை இப்பொழுது ஏற்றுள்ள பரம்பொருளுக்கு உரியவை என்பதால் அவை பொருத்தமானவையும் அல்ல பொருத்தமற்றவையும் அல்ல, இங்கும் அங்கும் பேசப்படுவது கேட்டது. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே பொருளுரை சரோஜமரையை படிங்க. பொருளுரை. சில இடங்களில் பரமபுருஷரான ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஆசி வழங்கும் வகையில் வேத மந்திரங்கள் ஒலித்தன. பகவான் யுதிஷ்ட மகாராஜனின் மாதுவனாக ஒரு மனிதனின் பாகத்தை ஏற்றிருந்தால் அந்த ஆசிகள் பொருத்தமானவைதான். ஆனால் பகவான் பூரணமானவரும் எவ்வித பௌதீக உறவு முறைகளுடன் சம்பந்தம் இல்லாதவரும் ஆவார் என்பதால் அவை பொருந்தாதவையாகவும் உள்ளன. அவர் நிற்குண அல்லது அவரிடம் பௌதீக குணங்கள் இல்லை, ஆனால் அவர் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர் ஆவார். ஆன்மீக உலகில் முரண்பானவர் என்று எதுவும் இல்லை, ஆனால் ஜட உலகில் உள்ள அனைத்திற்கும் அதன் எதிரான குணம் உள்ளது. பௌதிக உலகில் வெள்ளை நிறம் கருப்பு நிறத்திற்கு எதிரானதாக கருதப்படுகிறது. ஆனால் ஆன்மீக உலகில் வெள்ளை நிறத்திற்கும் கருப்பு நிறத்திற்கும் வேறுபாடில்லை. எனவே இங்கும் அங்குமாக இருந்த கற்றறிந்த பிராமணர்களால் உச்சரிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களின் ஓசைகள் பரமபுருஷரின் விஷயத்தில் முரண்பட்டவையாக காணப்படுகின்றன. ஆனால் பரமபுருஷருக்கு அவற்றை பிரயோகிக்கும் பொழுது அவை எல்லா முரண்பாடுகளையும் இழந்து தெய்வீகமாக மாறிவிடுகின்றன. இக்கருத்தை ஒரு காரணம் நன்கு வெளிப்படுத்தும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சில சமயங்களில் ஒரு திருடராக வர்ணிக்கப்படுகிறார்.
மாகனச்சோர எனப்படும் அவர் அவரது தூய பக்தர்களுக்கு இடையில் மிகவும் பிரபலமானவர் ஆவார். ஆரம்ப வயதில் அவர் விருந்தாவனத்தில் இருந்த பொழுது அண்டை வீடுகளில் இருந்து அவர் வெண்ணெய் திருடுவதோர் அர்த்தம். அன்றிலிருந்து அவர் திருடர் என்று பிரபலமானார். அவர் ஒரு திருடராக அறியப்பட்டிருந்த போதிலும் திருடராகவே அவர் வழிபடப்படுகிறார். ஆனால் ஜட உலகிலோ திருடன் ஒருவன் ஒருபோதும் போற்றப்படுவதில்லை, மாறாக தண்டிக்கப்படுகிறான். அவர் பரமபுருஷ பகவான் என்பதால் அனைத்தும் அவருக்கு பொருந்துவதாகும். இருப்பினும் எல்லா முரண்பாடுகளும் இருந்த போதிலும் அவரே பரமபுருஷ பகவான் ஆவார். மாக்கன்சோர் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறோம், அவர் வந்து போற்றி புகழ்கிறோம். பகவான் என்ன பண்ணாலும் அதை போற்றி புகழ்றது ரெடியாக இருக்கும் இல்லையா. அவர் போர்க்களத்தில் அந்த போரை விட்டு ஓடுறார். அப்போ என்ன பண்ணுறோம், பகவானை க்ளோரிஃபை பண்ணுறோம். நாரதமுனி ரொம்ப ஆச்சரியாக பார்க்குறா, என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணுற அப்படின்னு, போர்க்களத்தில் ஓடுற அப்படின்னு. அதுவுமே அவர் ஒரு என்னது, அவருக்கு வந்து எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் ஒரு ஹீரோ, நான் பொய் சொன்னால் என்னத்துக்காருது, நான் பொய்யே சொல்ல மாட்டேன், இந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் நம்பவே முடியாதுன்னு சொல்கிறாங்க எதிரிகள்லாம். நீ சொன்னால் நம்பவே மாட்டேன் அப்படின்ட்டாரு துரோணாச்சாரியர். அது திருஷ்ட சொன்னால் நம்புகிறேன் நான், அந்த மாதிரி அவருக்கு நம்பிக்கை. ஆனால் அது கிருஷ்ணா என்ன வேணாலும் பண்ணுவார், யாருக்காக, பக்தருக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். ஓகே, அதனால் கிருஷ்ணர் வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் சரி அது வந்து க்ளோரிஃபிகேஷன் தான். ஒரு மற்றவங்க பெண்களோட நைட்டில் நடனம் ஆடுறது வந்து தவறு. ஆனால் கிருஷ்ணர் பண்ணது என்ன பண்ணுது, டாப் மோஸ்ட் வர்ஷிப் ஆகிடுது. அதனால் அவர் வந்து ஏன்னா அவர் வந்து அபாபவித்தம், அவர் வந்து என்ன பண்ண முடியாது, எந்த பாவம் தீண்டாது. படித்தோம் இல்லையா, சுக்ரம் அகாயம் அபரணம், சுக்கரம் அகாயம் அபரணம் அபாபவித்தமா, என்ன அதான் என்ன சொல்லுவாங்க, எப்படி தொடங்குது, அஸ்னாபிரம் சுத்தம் அபாபவித்தம் கவி மனிசி பரிபூஷம்பர் யாதாத எதோத்தான் வீரதாஸ் சாஸ்திரப்பே சமாபியா. தொடக்கம் எப்படி வருது, அது ஈஸ்வரத்தில் பார்த்து தெரிஞ்சிடும். 5வது ஸ்லோகமும் 6வது ஸ்லோகமும் படிப்பை தான் படித்தோம், லேட்டஸ்ட்டாக படித்தோம். அதில் அபாப வித்தம் சுத்தம் சொல்கிறோம், பகவான சுத்தம், அவருக்கு எதுவுமே நெருங்காது. அந்த மாதிரி இந்த மாதிரி அசுத்தமான விஷயங்கள் அதுவுமே போனாலுமே பகவான்கிட்ட வந்து அது சுத்தமாக மாறிடும். ஓகே, குப்ஜாவுக்கு வந்து எண்ணங்கள் சரி கிடையாது, இருந்தாலும் அவர் வந்து தூய்மையான பக்தியாக மாற்றியார். சாபரியா சுக்கிரமகாயம் அவர்ணம் அஸ்னாவிரம் சுத்தம் அபாபவித்தம், சுத்தம் அபாபவித்தம். ஆனால் பகவான் வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்களா. ஓகே, என்ன பண்ணாலும் சரி, திருடினாலும் அந்த கோபிஸுடைய ஆசை இந்த மாதிரி கிருஷ்ணன் என் வீட்டை திருடணும், அவங்க வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதும் அவங்களுடைய ஆசை. இந்த மாதிரி நான் யசோதாமா கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவன் திருடணும், நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இந்த மாதிரி. ஓகே, இது ஆசையில் நிறைவேற்றிக்கிறார் கிருஷ்ணன். ஓகே, அதெல்லாம் திருடுறாரு. அவர் திருடுறதுக்கு என்ன திருடுறப்பட யோசிச்சு பாருங்க. எல்லாமே அவனோட பொருள் தான், நம்ம இன்னொரு பொருள் எடுத்தாலும் திருடு. He is the owner for everything. How can he steal? He is the husband of everyone. How can he dance with other girls? அவர் தான் எல்லாருடைய ஹஸ்பண்டுமே, அவர் எப்படி இன்னொரு பெண்ணோட டான்ஸ் ஆக முடியும்? குற்றமே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, அதனால் நம்ம எந்த லோகங்களில் பார்த்தாலுமே குற்றம் கிடையாது. இதனால் என்ன பண்ணுறாங்க, க்ளோரிஃபை பண்ணுறாங்க பகவான் ஆச்சாரியர்கள். இதாவது படிக்கலாம். அந்யோன்யமாசி சஞ்சல்பா உத்தம ஸ்லோக சேதசாம் கௌரவேந்திர புரஸ்திரீணாம் சர்வஸ்ருதி மனோஹரஹ. பிரபு நீங்க படிங்க, பிரபு பர்பட் கொஞ்சம் படிங்க, அதுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். Absorbed in the thought of the transcendental qualities of the Lord, who is sung in select poetry, the ladies on the roofs of all the houses of Hastinapura began to talk of him. This talk was more attractive than the hymns of the Vedas. Purport. In the Bhagavad Gita, it is said that in all the Vedic literature, the goal is the personality of Godhead, Sri Krishna. Actually, the glories of the Lord are depicted in such literature as the Vedas, Ramayana and Mahabharata, and in the Bhagavatam they are specifically mentioned in respect to the Supreme Lord. Therefore, while the ladies on the tops of the houses in the capital of the kings of the Kuru dynasty were talking about the Lord,
their talk was more pleasing than the Vedic hymns. Anything sung in the praise of the Lord is Shruti mantra. There are songs of Thakura Narottama Dasa, one of the acharyas in the Gaudiya Sampradaya, composed in simple Bengali literate language, but Thakura Viswanatha Chakravarti, another very learned acharya of the same Sampradaya, has approved the songs by Thakura Narottama Dasa to be as good as the Vedic mantras. Okay, bro. படிங்க. This is so because of the subject matter. The language is immaterial, but the subject matter is important. The ladies who are all absorbed in the thought and actions of the Lord develop the consciousness of Vedic wisdom and grace of the Lord. And therefore, although such ladies might not have been very learned scholars in Sanskrit or otherwise, still whatever they spoke was more attractive than the Vedic hymns. The Vedic hymns in the Upanishads are sometimes indirectly directed to the Supreme Lord. The talks of the ladies were directly spoken of the Lord, and thus they were more pleasing to the heart. The ladies' talks appear to be more valuable than the learned brahmanas' benedictions. அதனால இப்போ புராணத்திலே பார்த்தீங்களா, டாப் மோஸ்ட் புராணம் வந்து ஸ்ரீமத் பாகவதம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல். அதை நம்ம மனசில் நான் வச்சுக்கணும். ஓகே, நமக்கு சில சமயம் அது வேல்யூ தெரியாமல் போயிடும். ஸ்ரீமத் பாகவதம், ஐயோ அது என்ன அப்படி ரொம்ப லேசாக நினைக்காதீங்க. பவர்ஃபுல் லிட்ரேச்சர். எப்படி க்ளோரிஃபை பண்ணாரு? மத்பக்தா, மத்பந்தோ, மத்சங்கீத், மத்பந்தோ, மத்சங்கீத், மத்குரு, மன்மஹாதா, மன்னிஸ்தார்க்க மத்பாக்கிய, மத்தானத நமஸ்துதே. என்னுடைய ஒரே ஃப்ரெண்டு யார்? ஸ்ரீமத் பாகவதம். இது நமக்கு நம்பிக்கை கிடையாது, அதான் பிரச்சனை. ஓகே, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு பண்ண நினைக்கிறோம். ஐயோ ரொம்ப ஃப்ரெண்டுங்க, அவர் கல்யாணத்துக்கு போய் ஆகணும், இல்லை அவன் கூப்பிட்டுருக்கான் போய் ஆகணும். இஸ் நாட் யுவர் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. தட்ஸ் அ ட்ரூத். ஓகே, தட்ஸ் அ ட்ரூத். உண்மையான ஃப்ரெண்ட் யாருன்னா ஸ்ரீமத் பாகவதம். நம்ம அதுக்குனால அது எப்போயுமே நம்ம வச்சுக்கணும். 4 செட்டு வாங்கி வச்சுக்கணும் வீட்டில் எப்போயுமே. யாருக்காவது கொடுக்கணும். ஏன்னா அந்த ஸ்ரீமத் பாகவத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ புண்ணியம். அதெல்லாம் போகிறது. ஸ்ரீமத் பாகவத்திலே 12வது கேட்டலில் கொடுத்துருக்கான். அதெல்லாம் 23வது சாப்டரில் கொடுத்துருக்கான். என்னென்ன புண்ணியம் வருது நீங்கள் ஸ்ரீமத் பாகவத்தை படித்தாலும் சார் கொடுத்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, அதனால் மத்யேக பந்தோ இல்லை மத்யேக பந்தோ. ஏக்கனா ஒன்லி ஒன் ஃப்ரெண்டு. இல்லை, ஒன்லி ஒன் ஃப்ரெண்ட் இஸ் ஸ்ரீமத் பாகவதம். மத் சங்கீன், என்னுடைய ஒரே கம்பெனியன். என் வாழ்நாள் ஃபுல்லாக கூட வர்றது ஒரே கம்பெனி ஸ்ரீமத் பாகவதம். ஓகே, மத்யேக பந்தோ, மத் சங்கீத், மத் குரு, என்னுடைய குரு. இதை படிச்சிங்கன்னா எல்லா விதமான நாலேஜும் கிடைக்கும். சாஸ்திரங்கள்லேருந்து சஸ்திரம் வரை எல்லாமே கிடைக்கும். ஓகே, மத்குரு, மன்மஹாதனா, என்னுடைய செல்வம். மத் பாக்யா, என்னுடைய ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க, பாக்யசாலி, பாக்யம். ஓகே, மன் நிஸ்தார்க, என்னை விடுவிக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் ஸ்ரீமத் பாகவதம். ஓகே, மத் ஆனந்த நமஸ்துதே, என்னுடைய ஒரே ஹாப்பினஸ். நமக்கு இப்போ ஹாப்பினஸ் கிடைக்கல, ஏன்னா அது பாரம்னு நினைக்கிறோம். ஐயோ இவ்வளோ பெரிய புக்கு செட்டை வாங்கி வச்சிட்டோம், இது பாரமாக இருக்கே. ஏன்னா நம்ம இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. நம்ம காக்கைக்கு குப்பையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நம்ம குப்பமான மேட்டர்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதுக்காக நம்ம எவ்வளோ நாள் செலவு கேட்டீங்க, எந்த சேனலும் வாங்கடா, டிவியில் என்ன சொன்னாலும் பார்ப்போம், என்னதான் தெரியுது. இந்த மாதிரி குப்பையே அள்ளி குப்பையே கிளறி நம்ம அந்த மாதிரி டேஸ்ட் தான் இருக்குது. ஸ்ரீமத் பாகவதம் எப்படின்னா அன்னப்பறவை டேஸ்ட். அன்னப்பறவை எதை குப்பையில் போய் நிற்காது, அது வந்து தூயமான தடாகத்திலாம் போய் தண்ணி குடிக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி நம்ம அழணும். ஆக்சுவலாக ஐயோ நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரமாட்டேங்குதே, ஸ்ரீமத் பாகவதம் படிக்கவே தோண மாட்டேங்குது, சே எவ்வளோ ஒரு பாவி, இதை போய் பாருன்னு நினைக்கிறேனே. கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி நமக்கு தோணவே தோணாது. அவன் என்னடா இதை போய் வாங்கி வச்சான், இது எதுக்கு நான் போய் வாங்கி வச்சிருக்கோம், யாருக்காவது 10 பேர் அன்னதானம் போட்டால் கூட நல்லதாக இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். ஓகே, இந்த மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது. ஓகே, நம்ம சொன்ன சட்டையை நான் வச்சுக்கணும். ஓகே, நம்ம அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம முதல்ல தைரானலாம் ஹெல்ப் பண்ண முடியும். சும்மா உடனே போனவொடனே அப்படி சட்டையை போட்டுட்டு நான் அதை ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்கல்ல, வேஷ்டி சட்டை, அதெல்லாம் ஹெல்ப் கிடையாது. ஓகே, அதெல்லாம் சும்மா தான். அதெல்லாம் உண்மையான ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் முதல்ல மாறணும். கரி கரை பர உபகாரம். நம்ம கொஞ்சம் மாறி என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஃபுல்லாக மாறினா முடியாது, இறந்தாலும் முடியாது, ஃபுல்லாக மாற கொஞ்சம் கொஞ்சம் மாறி நமக்கு தெரிஞ்சு படித்து அதை சொல்லித்தரணும். ஓகே, இதுதான் அந்த ஸ்ரீமத் பாகவதம். அது இந்த மாதிரி புராணங்கள் வந்து தலை சிறந்த புராணம் வந்து ஸ்ரீமத் பாகவதம். அதனால் இந்த லேடிஸ் வந்து மேலே பேசுறது வந்து
அவங்க கலோக்கியால பேசுவாங்கல்ல, கிருஷ்ணா வரான் பாரு, இப்படி போட்டிருக்கான் பாரு, வேஷ்டி வந்து அதோடைய உடவை வந்து மஞ்சள் கல்லில் இருக்கு, இந்த மாதிரி பேசுவாங்கல்ல, அது ரொம்ப இனிமையா இருக்கும் கிருஷ்ணா கேட்கறது. வேதங்களை புருஷன் ஓம் சாஹா, அது வந்து அவங்க நல்லா இல்லையா அவர் கேட்கறதுக்கு. இந்த மாதிரி லேடிஸ் பேசுறது வந்து அவர் குடும்பம் என்னை பற்றி பேசுகிறாங்க. அது ஸ்ரீமத் பாரதில் இந்த மாதிரி வர்ணைகள்லாம் கொடுத்துருக்கோம். யஷ்யான மகர குண்டலா சாருகரணா, ஏதோ அவர் எப்படி வர்றாரு, அப்படியே அவர் பார்த்தாலே திருப்தியாக இருக்கும். வேற எந்த ஆக்டிவிட்டி பண்ண தேவை, பகவானை பார்த்துட்டே இருந்தால் போதும். தீக்ஷணம் இந்த மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்சாதான் பகவானை அப்ரிஷியேட் பண்ண முடியும். பகவான் இல்லை எப்படி பார்ப்பான், சேலைன்னு பார்ப்பான். எதுக்காக இவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் 50 லட்சம் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படி யோசிக்கணும் இல்லையா? எதுக்கு இவ்வளோ பூ வேஸ்ட் பண்ணுறாங்க, எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணணும், எவ்வளோ பேர் சாப்பாடு போடலாம், இப்படி தான் அவங்க தோணும். ஆக்சுவலாக நம்மளோட எண்ணங்கள்லாம் மாறிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய மனசை முதல்ல என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். அதுக்கு தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷம் என்ன சொல்கிறாரு, செருப்பை கலட்டி அடி அப்படின்றார் மனசை. 100 தடவை மார்னிங் எந்திரிச்சோன்னே அடி, தொடப்ப கட்டை விட்டு நைட்டு அடி, படுக்க போகாது, மனசை அடின்னு அடிச்சு படுக்க. டெய்லி அடிச்சுட்டே இருந்தாலும் மனசு அடங்குவோம். எதையாவது ஒரு மனசு சொல்லிடுவோம், உடனே என்ன பண்ணுவோம், மனசோடைய இதில் நம்ம பயணம் பண்ணிட்டுருவோம். அப்படி குதிரை ஓடுற மாதிரி மனசு புத்தி சேர்ந்து என்ன பண்ண நல்லா குளியில் தள்ளிடும் நல்லா. ஓகே, அதனால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உலகத்தில். ஓகே, நோ சேத் பரமத்தான் அசத் இந்திரியவாதி சூத்தா. இது வந்து 7வது கண்டலில் கொடுத்துருக்காங்க. எண்ணில் ஒரு 7வது கண்ட எண்ணில் யார் அச்சுத பலாவுடைய அச்சுத கிருஷ்ணா, அச்சுதா பலதேவ் அச்சுதா பலதேவ் இவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கலையோ அவங்களுடைய மனசு என்ன பண்ணுமா, அப்படி புத்தியும் சேர்ந்து அவங்கள தறிகட்டு அந்த சதத்தை இந்த உடலை ஃபுல்லாக குளியில் தள்ளிடணும். ஓகே, அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. மனசை பேச நம்பினா கெட்டு போயிடும். ஓகே, வி ஆர் நாட் த கரெக்ட் ஒன் டு டேக் டெசிஷன் நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம், ஸ்ரீமத் படிக்கணும், சாண்ட் பண்ணணும். இது பண்ணாலே மற்ற எல்லா ஆக்டிவிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணா பார்த்துப்பார். ஓகே, அந்த படத்தை எல்லாமே கரெக்டாக வந்துடும். என்ன தான் மிஸ்ஸிங்காக இருக்கும், நம்ம சாண்டிங்கும் பாகவதம் மட்டும் தான் மிஸ்ஸிங்காக இருக்கும், மற்ற எல்லாம் கரெக்டாக ஓடிடும் ரீல். ஓகே, அடுத்தது படிக்கலாம். சபைக்லாயாம் புருஷா புராதனோ யா ஏக ஆசீத் அவிசேஷ ஆத்மனி அக்ரே குணேப்யோ ஜகத்தாத்மனீஸ்வரே நிமிலிதாத்மன் நிசுப்த சக்திஜோ நிமிலிதாத்மன் நிசுப்த சக்திஷோ. ஓகே, இப்போ ஸ்ரீயா மாதாஜி முடியாது. இப்போ கலாவதி மாதாஜி படிங்க. இல்லை சார், விவேக் பிரபு ஒரே நிமிஷம் மாதாஜி, ஒரே நிமிஷம் மாதாஜி. விவேக் பிரபு நீங்கள் டிரான்ஸ்லேஷன் படிச்சுங்க, அப்புறம் வீட்டில் போட்டுக்கோங்க. பர்பாட் உங்களை படிக்க சொல்கிறேன், படிங்க. They said here he is the original personality of Godhead, as we definitely remember him. He alone existed before the manifested creation of the modes of the nature, and in him only, because he is the supreme Lord, all living beings merge as if sleeping at night, their energy suspended. ஸோ இந்த மாதிரி க்ளோரிஃபை பண்ணாங்க. சபைக்கிலாயம் புருஷ புராத்தனோ யா ஏகாசித் அபிசேஷாத்மனி அக்ரே குணேபியோ ஜெகதாத்மனீஸ்வரே நிமிலிதாத்ம நிசுப்த சக்திஷோ அப்படின்னு சொல்லி க்ளோரிஃபை பண்ணுறாங்க. ஓகே, அவங்க சொல்கிறாங்க இப்படி. ஓகே, இவர் தான் முழுமர் கடவுள், அவர் தான் இந்த தோட்டத்துக்கு முன்னாடி இருந்தார், எல்லாருமே அவர் தான், அவர்கிட்ட ஜட்ஜ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பொருளறி கலாதி மாட்டாஜி பொருளறி படிங்க, நீங்கள் பர்பட் படிங்க. மாதாஜி மியூட்டில் இருக்கீங்க, மியூட் எடுத்துக்கோங்க மாதாஜி. கலாதி மாதாஜி பொருளுரை. வகையான பிரபஞ்ச அழிவுகள் உள்ளன. ஒவ்வொரு 432 கோடி சூரிய ஆண்டுகளின் முடிவிலும் ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்சத்தின் அதிபதியான பிரம்மா உறங்கச் செல்லும் பொழுது ஒரு அழிவு நிகழ்ந்தது. பிரம்மாவின் 100 ஆண்டுகளுக்கு பிறகு, அதான் போட்டிருக்காங்க, 864 கோடி × 30 × 12 × 100 சூரிய ஆண்டுகள்னு.
பிறகு பிரபஞ்சத்தின் முழு அழிவு நிகழ்கிறது. இவ்விரு அழிவு காலங்களிலும் மகத்தத்துவம் எனப்படும் பௌதீக சக்தி மற்றும் ஜீவ தத்துவம் எனப்படும் நடுத்தர சக்தி ஆகிய இரண்டும் பரமபுருஷருக்குள் ஒடுங்கி விடுகின்றன. மற்றொரு ஜட உலக சிருஷ்டி வெளிப்படும் வரை பகவானின் உடலுக்குள் ஒடுங்கிய ஜீவராசிகள் உறக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கின்றன. இதுவே படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றின் செயல்முறைகள் ஆகும். படிக்கவா பிரபு? கொஞ்சம் படிக்க மாட்டேன், கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் படிங்க. பகவானால் முடுக்கி விடப்படும் 3 ஜட இயற்கை குணங்களின் சேர்க்கையால் ஜட சிருஷ்டி உருவாகிறது. எனவேதான் ஜட இயற்கை குணங்கள் முடுக்கி விடப்படுவதற்கு முன்பே பகவான் இருந்தார் என்று இங்கு கூறப்படுகிறது. படைப்பிற்கு முன் பரமபுருஷரான விஷ்ணு மட்டுமே இருந்தார். பிரம்மாவோ சிவனோ அல்லது மற்ற தேவர்களோ இருக்கவில்லை என்று சுருதி மந்திரம் கூறுகிறது. விஷ்ணு என்றால் காரணக்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவாவார். ஓகே மாதாஜி, போதும் மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. மலையாளம் படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அவரது சுவாசத்தால் தான் எல்லா பிரபஞ்சங்களும் விதைகளாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. பிறகு அவை எண்ணில் அடங்காத கிரகங்களை கொண்ட பிரம்மாண்ட ரூபங்களாக படிப்படியாக வளர்கின்றன. ஒரு ஆலமரத்தின் விதைகள் எண்ணற்ற ஆலமரங்களாக வளர்வதைப் போலவே பிரபஞ்ச விதைகள் பிரம்மாண்ட ரூபங்களாக வடிவெடுக்கின்றன. இந்த மகாவிஷ்ணு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஒரு அம்சமாவார். அவர் பிரம்ம சம்ஹிதையில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். மகாவிஷ்ணு பகவானின் ஒரு அம்சமாவார். அவரது திவ்யமான உடலின் மயிர்கண்களில் இருந்து பிரபஞ்சங்கள் உற்பத்தியான பிறகு அவர் மூச்சை வெளிவிடும் கால அளவுக்கு மட்டுமே பிரபஞ்ச தலைவர்களான பிரம்மாக்கள் அனைவரும் உயிர் வாழ்கின்றனர். அந்த கோவிந்தனை ஆதி புருஷரை நான் வணங்குகிறேன். பிரம்ம சம்ஹிதை 5.58. இவ்வாறாக கோவிந்தன் அல்லது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே மகாவிஷ்ணுவுக்கும் காரணமாவார். இவ்வேத உண்மையை பற்றி பேசிய பெண்கள் இதை வேத வல்லுநர்களிடம் இருந்து கேட்டிருக்க வேண்டும். தெய்வீக விஷயத்தை பற்றி உறுதியாக அறிவதற்கு ஒரே வழி வேத வல்லுநரிடம் இருந்து கேட்டறிவதாகும். வேறு வழி இல்லை. ஓகே ப்ரோ, மாதாஜி படிங்க. பிரம்மாவின் 100 ஆண்டுகள் முடிவரும் பொழுது ஜீவராசிகள் தானாகவே மகாவிஷ்ணுவின் உடலுக்குள் ஐக்கியமாகி விடுகின்றன. ஆனால் தனிப்பட்ட ஜீவராசி அவனுடைய சொரூபத்தை இழந்து விடுகிறான் என்பதை அது குறிப்பதாகாது. அச்சொரூபம் இருக்கவே செய்கிறது. பகவானின் உயர்ந்த விருப்பத்தினால் மற்றொரு சிருஷ்டி உருவான உடனேயே முடங்கிய நிலையில் உறங்கி கிடக்கும் எல்லா ஜீவராசிகளும் மீண்டும் வெளிப்படுத்தப்படுகின்றன. இவ்வாறாக கடந்த கால வாழ்வை தொடரும் வகையில் அவர்கள் செயற்பட துவங்குகின்றனர். இது சுப்தோதிதா நியாய நியாயம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஒருவன் கடமையில் மீண்டும் ஈடுபடுகிறான் என்பது இதன் பொருளாகும். இரவில் உறங்கிக் கொண்டிருப்பவன் தான் யார், தனது கடமை என்ன, விழிப்பு நிலையில் உள்ள விஷயங்கள் ஆகியவற்றுடன் தன்னையும் மறந்து விடுகிறான். ஆனால் உறங்கி எழுந்ததும் அவன் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உடனே ஞாபகத்துக்கு வருகின்றன. இவ்வாறாக அவன் தனது கடமைகளில் மீண்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். ஜீவராசிகளும் கூட பிரளய காலத்தில் மகாவிஷ்ணுவின் உடலுக்குள் ஒடுங்கி விடுகின்றனர். ஆனால் மற்றொரு சிருஷ்டி உண்டான உடனேயே அவர்கள் விழித்தெழுந்து முடிக்காமல் விட்டிருந்த வேலைகளை தொடர்கின்றனர். இது பகவத்கீதையிலும் 8.18-20 உறுதி செய்யப்பட்டுள்ளது. படைப்பு சக்தி இயக்கப்படுவதற்கு முன்பே பகவான் இருந்தார். பகவான் பௌதிக சக்தியிலிருந்து உற்பத்தியானவர் அல்ல. அவரது உடல் முற்றிலும் தெய்வீகமானதாகும். அவரது உடலுக்கும் அவருக்கும் வேறுபாடில்லை. படைப்பிற்கு முன் பகவான் அவ்வாறு அவரது வசிப்பிடத்தில் இருந்தார். அது இரண்டற்ற ஒன்றாகும். ஹரே கிருஷ்ணா. ஸோ யோகா எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா நம்முடைய வாழ்நாளில் அதிகம் பண்ணணும்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த மூச்சை உள்ளே இழுத்து வச்சுட்டு ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பான். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ மூச்சு விடலாம்னு சொல்லி கணக்கு இருக்குது. அவர் அந்த மாதிரி பொருளுகள் ஈடுபடும்போது வேகமாக மூச்சு விடுறதுனால
அந்த பொருள் நிகழ்ச்சியை ஈடுபடுறவங்க வாழ்நாள் கம்மி. யோகியோட வாழ்நாள் அதிகம். ஏன்னா அவன் மூச்சு வேஸ்ட் பண்ணவே மாட்டார். இப்போ எவ்வளோக்குள்ள மூச்சு அடைக்கிறதாலும் அவ்வளோக்குள்ள இருக்கலாம். சபரிமலையில் தண்ணிக்கல்ல இருந்தார். உள்ளே போய் மூச்சு இழுத்துட்டு உள்ளே போயிடுறாளோ. 10,000 வருஷம் இருந்தார். வெளியே வந்தால் மூச்சு விட முடியும். எவ்வளோ வருஷம் வந்தார் பார்த்தீங்களா? ஸோ அதனால் அர்ஜுன் ஸோ அதனால் இந்த மாதிரி அவ்வளோ பயிற்சி பண்ணுறான். மூச்சு அவ்வளோ இது. ஓகே, இதிலே பார்த்தீங்கன்னா பிரம்மாவோட மூச்சுகளாம் ரொம்ப அதிகம். இது எப்படி மூச்சுனா விஷ்ணுவோடைய தொழிலேருந்து பதில் எஸ்ஐக்கு நிஷ்ட காலமதாவலம்ப ஜீவந்திலோம வெலஜா ஜெகதன்னாதா விஷ்ணுர் மகான் சா ஏஷகலா விசேஷோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாம். இந்த மகாவிஷ்ணுடைய ஒரு தொழிலேருந்தும் போர் உடம்பு ஃபுல்லாக தொழில் அதுலேருந்து ஒரு ஆலமரம் வித மாதிரி சின்னதாக பெருசாக யூனிவர்ஸ் ஆகிடும். ஓகே, மூச்சை விடுறார். மூச்சை விட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி போயிடுச்சு. மூச்சை உள்ளே இழுக்கும்போது யூனிவர்ஸ் முடிஞ்சிச்சு. அப்போ மகாவிஷ்ணுவோட ஒரு மூச்சு தான் இந்த யூனிவர்ஸ். பிரம்மாவோடைய லைஃப் டைம் எவ்வளோ பேர் சொல்கிறோம்? 864 கோடி படித்தாங்கல்ல மாதாஜி. இன்ட்டு 30 இன்ட்டு 12 இன்ட்டு 100 சோலார் இயர்ஸ், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வரும். அவ்வளோவுமே ஒரே மூச்சு தான். அதான் அவரை யோகேஸ்வரான்னு சொல்கிறோம். யோகத்தில் சிறந்தவர் யார்? யோகிகள்லாம் மூச்சை அடக்கி கொஞ்ச நாள் உயிர் வாழலாம் ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? அது மாதிரி இருக்காங்க யோகிஸ்லாம். 700 வருஷம் 200 வருஷம் இருக்கான். பிரம்மாவோட வருஷம் பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன்ஸ் இயர்ஸ். அவனுடைய ஒரு மூச்சு தான் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு கிருஷ்ணனுடைய ஒரு அம்சத்தோடைய அம்சம். இதுதான் பிரம்மா சொல்கிறார். ஓகே, புரிஞ்சுக்கணும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த ஸ்லோகம் போகலாம். ச ஏவ பூயோ நிஜ பீஜ சோதிதாம் ஸ்வஜீவ மாயாம் பிரகதிம் சுஸ்ருக்ஷதிம் அநாமரூபாத்மனி ரூபநாமானி விதித் சமானோ அனுசசார சாஸ்திரக்ருத். ஓகே, ஹரணி யார் படிக்கணும்? மாதாஜி. ஓகே, ஈஸ்வரி ஸ்மத். ஈஸ்வரி ஸ்மராஜ் நீங்கள் படிங்க. டிரான்ஸ்லேஷன் பப்பர் கொஞ்சம் படிங்க. இது 22வது ஸ்லோகம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷர் அவரது அங்க உறுப்புகளான ஜீவராசிகளுக்கு மீண்டும் பெயர்களையும் உருவங்களையும் அளிக்க விரும்பி அவருடைய ஜட இயற்கையின் வழிகாட்டலுக்கு வைத்தார். அவரது சுய ஆற்றலால் மறுபடியும் சிருஷ்டியை செய்ய ஜட இயற்கைக்கு சக்தி அளிக்கப்படுகிறது. பொருளுரை. ஜீவராசிகள் பகவானின் சின்ன பகுதிகளாகும். நித்திய முக்த மற்றும் நித்திய பக்த என 2 வகையான ஜீவராசிகள் உள்ளனர். நித்திய முக்தர்கள் நித்தியமாக முக்தி அடைந்த ஆத்மாக்களாகும். அவர்கள் பௌதிக சிருஷ்டிக்கு அப்பால் உள்ள பகவானின் நித்தியமான உலகில் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் நிச்சயமாக ஈடுபட்டுள்ளனர். ஆனால் நித்திய பக்தர்கள் நிச்சயமாக பண்ணப்பட்ட ஆத்மாக்கள் பரமபிதாவிடம் கொண்டுள்ள கீழ்ப்படியாத மனோபாவத்தை தீர்த்திக் கொள்வதற்காக அவரது புறசக்தியான மாயையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நித்திய பக்தர்கள் பகவானுடன் அவர்களுக்குள்ள உறவை நிச்சயமாக மறந்துள்ளனர். மாயாசக்தியின் தொடர்பினால் தாங்கள் பௌதிக சக்தியிலிருந்து உற்பத்தியாளர்கள் என்ற குழப்பத்திற்கு அவர்கள் ஆளாகியுள்ளனர். எனவே ஜட உலகில் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு திட்டங்கள் தீட்டுவதில் அவர்கள் சுறுசுறுப்பாக உள்ளனர். சந்தோஷமாக திட்டம் போட்டுக்கொண்டே போகின்றனர். ஆனால் பகவானின் விருப்பத்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் முடிவில் திட்டம் தீட்டுபவர்கள் திட்டங்கள் ஆகிய இரண்டுமே அளிக்கப்பட்டு விடுகின்றன. இது பகவத்கீதையில் பின்வருமாறு உறுதி செய்யப்படுகிறது. புண்ணிய மகனே, கர்ம முடிவில் எல்லா ஜீவராசிகளும் என் இயற்கையில் அமிழ்த்து விடுகின்றன. மீண்டும் படைக்கப்படுவதற்கு நேரம் வரும் பொழுது எனது புறசக்தியால்
நான் படைப்பை துவங்குகிறேன். வாய்ப்பு 9.7. ஓகே மேம், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு பிரபு, நீங்கள் தான் படிக்கணும் அடுத்தது. எடுத்துட்டீங்களா விஷ்ணு பிரபு? படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க பிரபு. பிரபு எந்த பகவத்கீதையில் பகவான் அந்த இதுல அதுக்கு அடுத்தது O son of me. வேர்டு பூயா பூயா பூயான்னு வருமே. உண்மையில் ஆன்மப்பு வரல அந்த தானே பிரபு? நீங்க சொல்லுங்க, தமிழ் யார் வச்சிருக்கீங்க? அது சொல்றாங்க, மாத்தாச்சு சொல்றாங்க. அப்புறம் ஈஸ்வர் ஜெய்ஸ்வர் சொல்றாங்க திரும்ப திரும்ப என்று பொருள்படுகிறது. அது முன்னாடி பேராகிராஃப். அதுதான் படிக்கணும். பகவத்கீதை பாவதம் பிரபு. பிரபு சவுண்ட் விட்டுட்டு ஒரு நிமிஷம். நீங்க படிக்கிற பேராகிராஃப் முந்தின பேராகிராஃப் சொன்னீங்கல்ல, அதுக்கு முன்னாடி பேராகிராஃப். அவ்வளவுதான், முந்தின பேராகிராஃப் படிங்க. ஓகே. பூயா என்னும் சொல் திரும்ப திரும்ப என்று பொருள்படுகிறது. அதாவது பகவானின் புறசக்தியினால் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவை நிரந்தரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவரே அனைத்துக்கும் காரணம். ஆனால் பகவானின் அங்க உறுப்புகளும் பகவானுடனான இனிய உறவை மறந்து விட்டவர்களுமான ஜீவராசிக்கு புறசக்தியிலிருந்து விடுபடுவதற்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. மேலும் ஜீவராசியின் உணர்வை விழிப்புற செய்வதற்காக வேத நூல்களே வழிகாட்டிகளாக உள்ளன. பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார், இந்த படைக்கப்பட்ட உலகமும் ஜட சக்தியும் என் கட்டுப்பாட்டில் உள்ளன. அவை பிரகிருதியின் ஆதிக்கத்தின் கீழ் தானாகவே மீண்டும் மீண்டும் படைக்கப்படுகின்றன. இது எனது புறசக்தியின் வாயிலாக என்னாலேயோ செய்யப்படுகின்றது. உண்மையில் ஆன்ம பொருளான ஜீவராசிக்கு பௌதிக பெயர்களே உருவங்களோ இல்லை. ஆனால் பௌதிக உருவங்களையும் பெயர்களையும் கொண்ட ஜட சக்தியை அடக்கியாள வேண்டும் என்று அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு ஓர் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் வேத நூல்களின் வாயிலான தங்களது உண்மையான நிலையை அறிந்து கொள்ளவும் அவர்களுக்கு ஓர் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. படிக்க முடியுமா? இங்கிலீஷ் தான். நீ வர படி. படிக்கலாம். The Lord says in the Bhagavad Gita, this created world and material energy are under my control. Under the influence of Prakriti, automatically they are again and again, and this is done by me through the agency of my external energy. Actually, the spiritual spark of living entities have no material names or forms. But in order to fulfill their desire to lord it over the material energy of material forms and names, they are given a chance for such a false enjoyment, and at the same time they are given a chance to understand the real position through the revealed scriptures. The foolish and forgetful living beings is always busy with false forms and false names. Modern nationalism is a culmination of such a false names and false forms. Men are mad after false name and form. The form of a body obtained by certain conditions is taken up as factual, and the name also taken bewilders the conditioned soul into misusing the energy in the name of so many isms. The scriptures, however, supply the clue for understanding the real position, but men are reluctant to take lessons from the scriptures created by the Lord for different places and times. For example, the Bhagavad Gita is the guiding principle for all human beings, but by the spell of material energy, they do not take care to carry out the programs of the life in terms of the Bhagavad Gita. Srimad Bhagavatam is a postgraduate study
of knowledge for one who has thoroughly understood the principles of Bhagavad Gita. Unfortunately, people have no taste for them and therefore they are under the clutches of Maya for reputations of birth and death. சரிங்களா? கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். துரதிர்ஷ்டவசமாக மக்களுக்கு வந்து இதில் டேஸ்டே இல்லை. அதனால தான் அவங்க பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இருக்காங்க. எதில் டேஸ்ட் இல்லை? பகவத்கீதையும் பாகவத்திலையும் டேஸ்டே இல்லை. ஓகே, புரிஞ்சுக்கணும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம நினைக்கிறோம், இது வந்து பாரம்னு நினைக்கிறோம். ஓகே, இது ஒரு இன்ட்யூஷனில் வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு இது யூஸ் மாதிரி தெரியலன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஓகே, நம்மளை வந்து இந்த கலியுகம் என்ன பண்ணுறது, நம்மளை அப்படியே தள்ளிட்டு போகுது. நம்ம எதை வேல்யூ பண்ணுறோம்? ரொம்ப மோஸ்ட்டாக பணம், மணி 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 பெட்டர் தேன் ஹனி 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 ஸ்வீட்டர் தேன் ஹனி 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 வாங்கல, அந்த மாதிரி நம்ம இதை வேல்யூ பண்ணுறோம். ஓகே, ஆனால் ஸ்ரீமத் பகவான் தான் டாப் மோஸ்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. இதை நம்ம சேன் பண்ண புரியும். நமக்கு இந்த ஜாண்டிஸ் வியாதி இருக்கும்போது ஸ்வீட் எதை சாப்பிட்டாலும் கசப்பாக தான் இருக்கும். அதை வந்து ஆனால் அதுதான் அதுக்கு இது சுகர் கேன் ஜூஸ் தான் அதுக்கு சரியான மருந்து. அதை குடிக்க அப்போ ஒரு நாள் ஸ்வீட் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் ஹரிகே சம்பந்தில் சொல்ல தான் டேஸ்ட் தெரியும். ஓகே, நமக்கு கசப்பாக தான் இருக்கும் சொல்கிறதுக்கு. என்னடா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இதெல்லாம் நம்ம அதுக்கு என்னென்னமோ தாட்டெலாம் கொடுக்கும். சுயநலமாக இருக்கே, இப்படி ஒரு ரூமில் உட்காந்து நீ மாத்திரம் சேட் பண்ணால் போதுமா? அனாதை குழந்தைங்களுக்கு போய் ட்ரெஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? அனாதை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும்? இப்படி சுயநலமாக நீ மாத்திரம் ஹரிகேஷன் சேட் பண்ணிட்டு இருக்க. இது வந்து அவங்க மாதாஜி கேட்டாங்க, இது என்னமோ ரொம்ப செல்ஃபிஷ் நேச்சர் மாதிரி இருக்குது அப்படின்னா. இது செல்ஃபிஷ்லாம் கிடையாது, இதெல்லாம் மனசோட தூண்டுதல் இதெல்லாம். ஓகே, வாச்சவேகம் மனசா குரோதா வேகம் ஜிவ்ஹா வேகம் உதரோபஸ்த வேகம் ஏதான் வேகான் விஷய தீரா சர்வாமிமாம் பிரதிம்சா சிஷ்யா. உலகம் ஃபுல்லாக சிஷ்யர்கள் எப்போ ஏற்ற முடியும்? இந்த மாதிரி தூண்டுதல்களை அடக்கணும். மனசோட தூண்டுதல், வாக்கோடைய தூண்டுதல், இதெல்லாம் உதரத்தோடைய தூண்டுதல், இதெல்லாத்தையும் அடக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளை வந்து என்ன பண்ணிடும், நம்ம இதை அடங்கிடுவோம், நம்ம சாஞ்சிடுவோம். ஓகே, அதனால் மீண்டும் மீண்டும் உலகத்தை கிரியேட் பண்ணுறாரு, நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, யாருக்கு சான்ஸ் கொடுக்குறாரு? நித்திய பத்தாவுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. நித்திய முக்தா வர்றதுக்கு நமக்கு சாய்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அதே இப்போ அடுத்த சொல்லுவோம் போகலாம். 23 சாவாயம் யத் பதம் அத்ர சாவாயம் யத் பதம் அத்ர சூரயோ திரேந்திர நிர்ஜிதா மாத்தரீஸ்வரா பஷ்யந்தி பக்தி உத்கலிதா மலாத்மனா நன்வேஷு சத்தம் பரிமாஸ்தம் அருகதி பரிமாஸ்டம் அருகதி. ஈஸ்வரிய நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிங்க, பர்பட் வந்து ஹரி படிப்பான். படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அசையாத பக்தி தொண்டாலும் உயிர் மற்றும் புலன்கள் ஆகியவற்றை முழுமையாக கட்டுப்பட்டிருந்தாலும் பௌதிக உணர்விலிருந்து முற்றிலும் தூய்மை அடைந்துள்ள சிறந்த பக்தர்கள் பகவானின் திவ்யமான உருவத்தை அனுபவிக்கின்றனர். அதே பரமஹம்ச பகவான் இதோ இருக்கிறார். இந்த பக்தி தான் வாழ்வை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரே வழியாகும். இது ஒண்ணுதான் வழி. ஓகே, பகவானுக்கு பக்தி பண்றது தான் ஒரே வழி நம்மளுடைய வாழ்வை தூய்மைப்படுத்துறதுக்கு. ஹனி பர்ஃபெக்ட் பண்ணிங்க. But as it stated in Bhagavad Gita, the Lord can be known in His real nature by dint of pure devotional service only. So it is stated here that only the great devotees of the Lord who are able to clear the mind of all material dust by rigid devotional service can experience the Lord as He is. Jitendriya means one who has full control over the senses. The senses are active parts of the body and their activities cannot be stopped. The artificial means of yogic processes to make the senses inactive has proved to be abject failure, even in the case of great yogis like Vishwamitra Muni. Vishwamitra Muni was control the senses by yogic trance, but when happened to meet Menaka, a heavenly society woman, he became a victim of sex and the artificial way of controlling the senses failed. But in case of a pure devotee, the senses are not artificially stopped from doing anything.
but they are given different good engagements. When the senses are engaged in more attractive activities, there is no chance of their being attracted by any inferior engagements. In the Bhagavad Gita, it is said that the senses can be controlled only by better engagements. Devotional service necessitates purifying the senses or engaging them in the activities of devotional service. Devotional service is not inaction. Anything done in service of the Lord becomes at once purified of its material nature. The material conception is due to ignorance only. There is nothing beyond Vasudeva. The Vasudeva conception gradually develops in the heart of the learned after a prolonged acceleration of receptive organs. But the process ends in the knowledge of accepting Vasudeva as all in all. In the case of devotional service, this very same method is accepted from the very beginning, and by grace of the Lord, all factual knowledge becomes revealed in the heart of the devotee, due to dictation by the Lord from within. Therefore, controlling the senses by devotional service is the only and easiest means. மற்ற ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா சாங்கிய யோகம், தியான யோகம்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தியா வேற, சாதனா வேற, சாத்தியா வேறு. சாதனாங்கிறது இந்த மற்ற ப்ராசஸில் நேராக அப்படி உட்காந்துக்கணும், மூக்கு நுனியை பார்த்துக்கணும். இதுக்கு கிருஷ்ணனுக்கு சம்மந்தம் இருக்கா? கிடையாது. இது ஒரு பெரிய டிவோடி சொன்னார், இதுக்கு கிருஷ்ணனுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே, அந்த சில பேர் அத்தியாகார நியமா அத்தியாகார பிராணமா எது நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி இதுன்னு சொல்லலாம், 8 நியமங்கள் சொல்லலாம், நாஷ்டாங்கியம். ஸோ அந்த மாதிரி குண்டலினி சக்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வேறு. எண்டு இருக்குல்ல, சாத்தியம் அதுதான் கிருஷ்ணன். பக்தி சேவையில் ரெண்டுமே ஒன்று தான். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. தொடக்கமாக தான் எண்டும் அதான். கிருஷ்ணா தான் தொடக்கமும், கிருஷ்ணா தான் எண்டும். அதனால் பக்தி சேவை தான் டாப் மோஸ்ட் ஈஸி அண்டு டாப் மோஸ்ட்டு. பக்தி சேவை ஈஸி, அதே சமயம் கஷ்டம். எப்படி ஈஸி பக்தி சேவை? எப்போ ப்ரெஸ்கிரைப் ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ண ஆச்சாரிய சொன்னதை ஃபாலோ பண்ணுறோமோ அப்போ பக்தி சேவை ஈஸி. இல்லை என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் அப்படின்னா பக்தி சேவை ரொம்ப கஷ்டம். ஓகே, அதனால் ஆச்சாரியர்கள் சொல்கிறபடி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பக்தி சேவை ரொம்ப ஈஸி, டாப் மோஸ்ட் யோகா. அவங்க சேனலில் மங்களார்த்தி இது மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா ஈஸி, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, வி கேனாட் ஃபாலோ பக்தி யோகா. அது வந்து டிஸ்டர்பன்ஸாக அமையும். இது அவர் எக்ஸாம்பிள் தான் விஸ்வாமித்திரி கொடுத்துருக்காங்க. விஸ்வாமித்திர மணி வந்து அவருடைய புலன்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, ஆனால் அதே விஸ்வாமித்திர மணி வந்து ராமரை பார்த்த பிறகு அவர் மிகப்பெரிய பக்தா மாறியது. அப்புறம் வந்து அவர் கீழே விழுந்த மாதிரி சரித்திரம் கிடையாது. ஓகே, அதனால் பக்தர் தான் இருக்கிறதுலே சிறந்தவர், பக்தி யோகம் தான் இருக்கிறதுலே சிறந்த. ஆக்சுவலி அப்படி சொல்லி முடிச்சிடலாம். இது 6.47 பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்றாரு, யோகினாம் அப்படி சர்வேஷா மத்கதேன அந்தராத்மனா சதாவான் பத்ரியோமா சமய யுக்தமோ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அடுத்த வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். 24 அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஏதாவது கேள்வினா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஏதாவது கேள்வினா கிளாஸுக்கு சம்மந்தமாக கேட்கணும், எதையாவது கேட்கக்கூடாது. ஓகே, எதையா எனக்கு என்னாச்சு அப்படின்னு எதாவது கேட்கக்கூடாது. கேள்வினா நம்ம கிளாஸுக்கு ரிலேட்டடாக நம்ம கேள்விகளை கேட்கணும். ஓகே, ஸ்லோகா கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோகா நிறைய பேர் படிக்கணும் ஆசை இருக்குது, நம்ம நிறைய ஞாபகப்படுத்துறீங்க. அதனால டியூஸ்டே நம்ம அந்த சைத்திரசாமி கிளாஸ் வச்சுருங்களா, அது முடிச்சவொடனே ஒரு 1/2 மணி நேரம் எப்படி நம்ம பிரபுபாதர் பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரன் வச்சு பார்க்கணும், அதே மாதிரி இதில் கொஞ்சம் பிரேக் விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பிரேக், அதேமாதிரி அதுலேயும் விட்டால் நல்லது தான். அது பிரேக் எடுத்து டப்புன்னு நான் திருப்பி உடனே ஒரு 1/2 மணி பார்த்தா ஈஸி. திருப்பி இன்னொரு நாளில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி யார் வருவாங்க யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஆல்ரெடி இதாக ஸ்ட்ரெயின் ஆகும். டியூஸ்டேயோட சேர்த்து இன்னொரு அது பிரபுபாத கிளாஸ் மாதிரியே வச்சுக்கணும். பிரபுபாத 1.5 hours, அதே மாதிரி 1.5 hours அது முடிஞ்சு போச்சு. அது ஸ்லோகம் படித்த மாதிரி ஒரு திருப்தி வந்துடும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஸ்லோகம் படிக்கணும் ஆசை இருக்குது. ஸ்லோகம் படித்தோன்னா ஈஸியாக அது மனசில் பதிஞ்சிடும் நமக்கு அந்த அர்த்தங்கள்லாம். அதெல்லாம் நம்ம அது வந்து டயர் பண்ணலாம். அது எப்படி பண்ணினா ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அது எல்லாரையும் ரிப்பீட் பண்ண சொல்லலாம். ஒரு தேகினோ அஸ்மினா தேஹே, ஒருத்தர் என்ன பண்ணோம், தேகினோ அஸ்மினா தேஹே, தேகினோ அஸ்மினா தேஹே, தேகினோ அஸ்மினா தேஹே, தேகினோ அஸ்மினா இதே மாதிரி. அப்புறம் அடுத்த லைன் அது இது மாஸ்டர் சொல்லி கொடுத்துருங்க, அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, அவங்களுடைய மாஸ்டர் கிளாஸில் அப்படி தான் சொல்லி கொடுப்பார், கௌரவதர்ஷன் பிரபு. ஓகே, அந்த மாதிரி நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு யாருனாலும் கலந்துக்கலாம். கலந்துட்டு அந்த ஸ்லோகத்தை மனசில் பதிய வச்சுட்டு அப்புறம் எல்லோரும் ஒரு வட்டம் சொல்லணும்.
அப்புறம் அர்த்தத்தை பார்த்துட்டு முடிச்சிடணும். இதே மாதிரி 4 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எவ்வளோ முடிதோ பார்ப்போம். ஓகே, முடிக்க சொல்லி முடிக்க வேணாம். ஒரு 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 வாரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்தில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பார்க்கலாம். இதுதான் டார்கெட். ஓகே, இதுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ ஜாயின் பண்ணுறோம். ஓகே, எதுவும் கேள்வி இருக்க மாதிரி தெரியல. நம்ம வந்து பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். நம்ம ரூமில் ஃபஸ்ட்டு போகலாம். அப்புறம் முடிங்க பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்கா? Senses can be controlled by better engagement. It is said in the Bhagavad Gita. பக்தி யோகா தான் பெஸ்ட்டு. ஓகே, வெரி நைஸ். ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி, உங்களுடைய கருத்து? ஹரே கிருஷ்ணா பிரபு. துரதிருஷ்டவாசிகளுக்கு ஆன்மீகத்தை பற்றி தெரியாது. பகவான் சேவையில் இல்லாததால் கலியுகத்தில் பழக்கங்கள் அதிகமாக இருக்கும். என்ன சொன்னாலும் புரியாது. பாகவத்துல வந்து பாயிண்ட் வந்து ஸ்ரீமத் பாகவத புக்கு வந்து யாருக்காவது கொடுக்கணும். குரு 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 சொல்றத நம்ம கேட்கணும். என்னுடைய பாகவதம் வந்து நமக்கு நம்முடைய செல்வம், நம்முடைய பாக்கியசாலி. தேங்க்யூ மேதாஜி, வெரி நைஸ். ஸோ இதில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம எதுக்கு புத்தகங்களுக்கு வந்து நம்ம காசெல்லாம் செலவழிக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். நம்ம சொத்தே சேர்த்து வச்சு எதுக்கு நம்ம அந்த புத்தகங்கள் வாங்குறது தான் ஆக்சுவலாக முக்கியம். ப்ரோப்பா புக்கெலாம் வாங்கிக்கணும். நம்ம இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. புக்ஸ் வாங்க எவ்வளோ செலவு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பேர் நம்மளை ஏமாத்துறான். எல்லாம் ஏமாத்தாமல் இருக்காங்க உலகத்தில். சூப்பர் மார்க்கெட் இருந்து எல்லாமே ஏமாத்துறான். பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ லாஸ் ஆகுது. எவ்வளோ விஷயங்களை பணத்தை ஏமாத்துறோம் நம்ம. ஆனால் இந்த புக்கு பிரபாதி மிஷனே புக்கு தான். அவர் ப்ரீச்சிங் அண்ட் புக் டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொல்கிறார். டெம்பிளை கட்டுன்னு சொல்லவே இல்லை அவர். ஓகே, ப்ரீச்சிங் அண்ட் புக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறார். அதனால் வந்து யோசிக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம், அதெல்லாம் பரவாயில்ல வாங்கலாம். பிரபாதி சொல்ல எல்லாரும் ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கிட்டையும் ஒரு கையில் ஒரு கிருஷ்ணா புக் இருக்குன்றார். 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் கையிலையும் தனித்தனியாக புக் இருக்குன்றார். ஏன் தே ஹேவ் டு ரீட். அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, அதனால் நம்ம புக்கு வாங்குறதுல என்ன பண்ணக்கூடாது, நம்ம கஞ்சம் பிடிக்கக்கூடாது. ரொம்ப புரிஞ்சுக்கல. ஓகே, சில பேர் நினைக்கிறோம் அதுவே இந்த மாதிரி என்ன நல்லா இருக்கு, எதுக்கா இதை போய் பணம் வச்சுருந்தேன். அதெல்லாம் பெரிய டிவோட்டி ஆகிட்டா, அவங்களாம் புக்கெல்லாம் வாங்கக்கூடாது இனிமேல். இது என்ன இது சேல்ஸ் பண்ணுறதுக்கான நம்ம என்ன சேல்ஸ்மேன் எல்லாரும். நம்மளாம் பிரபாதி சொல்கிறார், நீங்களாம் சேல்ஸ்மேன் கிடையாது. நீங்கள் என்னது உங்களுக்காக அந்த புக்கே எழுதியிருக்கேன். நான் பிரபாதி சொல்கிறேன், டிசைலில் பார்த்து சொல்கிறார், சிசையில் பார்த்து சொல்கிறார், உங்களுக்காக அந்த புக்கே எழுதியிருக்கேன்றார். யூ நாட் அ சேல்ஸ்மேன் ஹியர். எல்லோரும் கூப்பிட்டு புக்கை வாங்க புக்கை வாங்க புக்கை வாங்க. புக்கை ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன அந்த புக்கையே நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்புறம் புக்கு கொடுக்கணும். இதுதான் நம்முடைய வேலை. ஓகே, இது தான் ஒன்லி ஃபார் சேல்ஸு. எனக்கு ஜஸ்ட் நான் வந்து சொன்னேன். வெயிட் பண்ணுவோம், நீங்கள் சொல்லுங்கள். வேத மந்திரங்களோட அங்கே பெண்கள் வந்து அவரை பற்றி க்ளோரிஃபை பண்ண ரொம்ப பிடிச்சது. கரெக்டு. தேங்க்யூ ப்ரோ. நல்லா சொல்லுங்கள். புலன்களை வந்து உயர்ந்த ஈடுபாடுகளால் மட்டுமே கட்டுப்படுத்த இயலும் என்று பகவத்கீதை. இல்லை நம்ம பணம் அடிச்சிடும். அது ஒரு எஸ்பெஷலி தனியாக இருக்கும்போது என்ன பண்ண நம்மளை டாமினேட் பண்ணிடும். ஓகே, அதனால் இந்த மாதிரி லெக்சர்லாம் நினைவு வச்சுக்கணும். கிருஷ்ணா காப்பாத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நம்ம வந்து உயர்ந்த கொள்கைகளுக்கு சரணாகத்தை அடைஞ்சிடும். இல்லை நம்மளால் வெல்ல முடியாது, குழந்தைகளை வெல்ல முடியாது. ஓகே, சரோஜா மாதாஜி இருக்கீங்களா? சொல்லுங்கள் மாதாஜி. பகவான் வந்து அவருடைய எல்லா படைப்பு காலத்துக்கு முன்னாடியே அவர் வசிப்பிடத்துல இருந்திருக்கிறாரு. அதனால அவரோட உடல் முற்றிலும் தெய்வீகமானதா இருக்கு. அதனால அவரோட உடலுக்கும் அவருக்கும் வேறுபாடே கிடையாது. அப்புறம் பகவானை வந்து நம்ம வந்து நிலையான பக்தி கொண்டுனால மட்டும்தான் மன அழுக்குகளை கழுவி கொள்ள முடியும். அந்த மாதிரி மன அழுக்குகளை கழுவிக்கிட்டவங்க தான் அந்த மாதிரியான தூய பக்தரால மட்டும்தான் பகவானை உணர்ந்து அடைய இயலும். கரெக்ட். தேங்க்யூ மனேஷ், வெரி நைஸ். ஓகே, கலாவதி மாதாஜி மியூட்டில் இருக்கீங்க. கலாவதி மாதாஜி. ஓகே, சரிங்களா? சரி, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவத்கீதை தான் எல்லாருக்குமே வழிகாட்டும் நூலாக இருக்கிறது. ஆனாலும் வந்து இந்த பௌதிக உலகத்துல எல்லாரும் ஜட சக்திக்கு இந்த பௌதிக உலகத்திலேயே புலன்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதால் அவங்க பகவத்கீதையை பற்றி புரிஞ்சுக்கவே இல்லை. அந்த பகவத்கீதை கொள்கைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து நம்ம உயர்ந்த கல்வியாக ஏற்றுக்கிட்டு படிக்க முடியும். துரதிருஷ்டமாக மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அதுல விருப்பம் இல்லாமையே இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து மாயாவோட பிடியில சிக்கிக்கிறாங்க. அதனால அவங்க தொடர்ச்சியாக பிறப்பும் இறப்பும் சூழ்நிலைக்கு
தேங்க்யூ மாதாஜி. அதாவது ஆச்சாரியர்கள் விஷயம் ஒரு ஆன்மீக எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பிறப்பு இறப்பை மீறணும்னா நம்மளால் முடியாது. தேசாம் அமம் சமுத்தாத்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நாச்சிராத் பார்த்தா மை ஆவேசில சேத்தசம். கரெக்டா? சரி. தேசாம் அமம் சமுத்தாத்தா பவாமி நாச்சிராத் பார்த்தா சேத்தசம். ஓகே, அப்படியே அந்த கருட பகவான் மேலே பகவான் வராரு. ஓகே, நம்ம கட்டல் தத்தளிச்சிட்டுருக்கோம். நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆன்மீக குரு மூலமாக அந்த பகவான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பிரபு பகவத்கீதையில சொல்றாங்கல்ல, தப்பி பிரணி பாதைனா பரிபிரஷ்னேன சேவையா. கரெக்ட். ரைட் மேம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ ரூமில் பிருந்தா மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். பகவானை பற்றிய பாடம் எல்லாமே ஸ்ருதி மந்திரம். ஆமாம், பகவான் படி பாடுறோம் இல்லையா? பகவான் பேசுறதும் சுத்தி தான் இல்லையா? ஸ்மிருதியில் வந்தாலுமே அதுவும் சுத்தி தான். பகவத்கீதை வந்து புராணங்களில் வந்தாலும் மகாபாரத்தில் வந்தாலுமே அதுவும் சுத்தி தான். ஏன்னா பகவான் சொன்னது. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாயாவதி வந்து ஸ்ருதிக்கு தான் நிறைய பாட்டு கொடுப்பாங்க, ஸ்மிருதி ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறான்னா இருக்கிறதுலே ரொம்ப தலை சிறந்தது ஸ்ரீமத் பாகம் தான் சொல்கிறாரு. அது ஸ்மிருதி தான், அதுதான் நம்ம பண்ணுறோம். ஓகே, அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், புராணங்களே ஒத்துக்கிறோம். அந்த ஸ்ருதி ஸ்மிருதி பிராணாதி அப்படி தான் சொல்லி பஞ்சராத்திரி விதிமீன் அப்படி தான் சொல்லியிருக்கான். எல்லாமே முக்கியம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி, புராணங்களும் முக்கியம். அது 18 புராணங்கள் இருக்குது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்களுக்கு ஏற்றாப்படி புராணங்கள் இருக்குது. 6 புராணங்கள் வச்சுருக்காங்க. அந்த 18 புராணங்கள் தலை சேர்ந்த புராணம் அமல புராணம் வந்து ஸ்ரீமத் பாகம். ஓகே, ஹரணி கொஸ்டின் கேளு. பரவாயில்ல சொல்லு கொஸ்டின். இன்னைக்கு வந்து me and one of my classmates had a conversation. அதில் வந்து என்னாச்சுன்னா நானே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. ஸோ அவன் வந்து மலையாளி. ஸோ நான் சொன்னதுல வந்து அவன் என்ன சொன்னான்னா, கில்லிங் வந்து சின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஸோ அப்போ பிளான் கில்லிங்கும் சின் தானே அப்படின்னு கேட்டான். ஸோ நான் வந்து கோட் பண்ணேன், எக்னிசிஸ்டாஸ்மிஸ்ன்னும் அந்த இது கோட் பண்ணேன். ஸோ அதுக்கு என்ன சொன்னா, அதை எப்படி காட் அப்ரூவ் பண்ணலாம், கில்லிங் வந்து எப்படி காட் அப்ரூவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி கேட்டான். ஸோ நான் சொன்னேன், அதை அப்ரூவ் பண்ணாலும் அதோட முன்னேற்றத்துக்கு வந்து அவர் ஒரு வழி வந்து இது பண்ணுவாங்க. அது எனக்கே அந்த ஆன்சர் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங். ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது என்ன கேட்டாங்க அதுக்கு முன்னேற்றத்துக்கு? அது கேட்கல, அது நான் சொல்லிட்டேன். அதை வந்து அவ அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டான். பட் எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைங் இல்லை, அந்த ஆன்சர் சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை. ஸோ ஏன் சாட்டிஸ்ஃபை இல்லை? அது முன்னேற்றம் தடுக்கிறோன்னு தோணுச்சா? முன்னேற்றத்துக்கு அவர் வழி வகுப்பாருன்னு சொல்லி இல்ல என்ன சொல்றேன், ஏன் இவ்வளவு go to the next grade அப்படின்னு சொன்னேன். கரெக்ட். ஆமா, எடுக்க போயிடுவாங்க. என்ன நான் ஆஃபர் பண்ணோம், அந்த பாத் அவர் எடுத்துப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கும் இதே. பட் அவளோட பாயிண்ட் என்னன்னா, எப்படியா இருந்தாலும் கீலிங் தானே, how can God be so cruel? Why is he approving that? ஆன்சர் யார் தெரியும்? ஆன்சர் அந்த விதத்துல நான் அனிமலே கொண்டு சாப்பிடலாம். அது நான் சொன்னேன், that is not approved in Bhagavad Gita அப்படின்னு சொன்னேன். சோ அதே தான் என் ஃப்ரெண்ட். ஓகே, யாருக்கு ஆன்சர் தெரியும்? கான்ஷியஸ் வந்து இதுக்கு லெஸ் கம்மி, அது வந்து அது லெஸ் கான்ஷியஸ். கரெக்ட், லெஸ் கான்ஷியஸ். ஆமாமா. இது வந்து உயிர் வந்து வதம் செய்யணும், அது ரொம்ப துடிச்சிருச்சு இருக்குது. ஓகே ஓகே. இது வந்து காட் வந்து நமக்கு அந்த ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றதுக்கே தான் அந்த. கரெக்ட், வெரி நைஸ், நல்ல தாட் உங்களுக்கு. ஓகே, கேள்வி புரிஞ்சது ஆன்லைனில். நான் கேள்வி ரிப்பீட் பண்ணுறேன், எனக்கு புரிஞ்ச ரிப்பீட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி அனிமலையை கொண்டு சாப்பிட்றது தப்புன்றீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் பிளான்ட்டையும் கொண்டு தானே சாப்பிட்றீங்க, ரெண்டு பேருமே வந்தாலும் பண்ணுறீங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி 19 வருஷம் வளர்ந்தோம் எங்கே சிசாந்தோ பகவத்கீதை சொல்லலாம் சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, அப்போ அனிமலை கொள்றது முடியாதுன்னு சொன்னாங்க கிருஷ்ணர், ஏன் இதை மத்தியில் அப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டா? அதையும் அது ஒரு இது ஒரு கில்லிங் தானே அப்படின்னு. ஓகே, இதுக்கு ஆன்சர் இவர் பேர் ராம்ஜி ப்ரோ சொல்லியிருக்கா. வேற யாருன்னு ஆன்சர் சொல்ல போறீங்களா? அனிமலுக்கு வலிக்குது, 2 பேருக்கு வலிக்குது. கரெக்டா? வேற என்ன ஆன்சர் சொல்லுங்க? ஆன்சர் என்ன? ஆன்லைன்லயே சொல்லலாம், உனக்கு தெரியாது. வேற क्वेश्चन, அது 2 பேர் क्वेश्चन. ஓகே, ஆன்சர் பண்ண ஒரு பக்கம் क्वेश्चन வந்து. ஓகே இல்ல, एक्चुअली கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இதுவும் எனக்கு நடந்துச்சு. ஓகே, சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. எல்லா ஜீவாத்மாக்களும் வந்து அவர் தான் படைக்கிறாரு. அனிமல்ஸுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது, பிளான்ட்ஸுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. அதனாலதான் பகவான் என்ன சொல்றாருன்னா, நீங்க எதை செஞ்சாலும் அதை எனக்கு நெய்வேத்தியம்
ஆமாம், கரெக்ட். ஓகே, தேங்க்யூ மேரேஜ். வேறு எதாவது ஆன்சர் இருக்கா ஆன்லைனில்? ஓகே, சரி, ரைட் பண்ணலாம். இப்போ ஆஃப்லைனில் இங்கே வேறு ஆன்சர்? நம்ம காய்கறி கீரை இதெல்லாம் கட் பண்ணி பண்ணும்போது மறுபடியும் அது வளர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு இல்லை? ஆமாம், கரெக்ட். அது வளர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. கரெக்டா? ரைஸ்லாம் கீரையெல்லாம் பிடிங்கிடுவாங்க, ரைஸ் அப்படி பிடிங்கிடுவாங்க அப்படின்றாங்க இல்லையா? அது மாதிரி வராது. ஆமாம், அது மாதிரி சொல்லுவாங்க. அதையே பகவான் நமக்காக படித்தாங்கன்னு கேட்குறாங்க. கரெக்டா? அதான் அவன் கேள்வி இல்லையா? அதான் அவன் பாயிண்ட். ஒரு ஜீவராசிக்கு ஒரு இது படைச்சிருக்காங்க. கரெக்ட். புலிக்கு ஆமாம், ஆமாம், மனுஷனுக்குன்னு படிச்சது இது. கரெக்ட். அதனால அது வெளில வராது. அதே மாதிரி நம்ம ஆஃபர் பண்ணி பல்லு கூட அப்படி கிடையாது. கரெக்ட். ஆயுட்காலம் இருக்குல்ல பிரபு, அதுபடி அந்த காய்கறிகளுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் கம்மியா இருக்கும். ஆமா, ஹெர்பிவோரஸ், ஆம்னிவோரஸ், கரெக்ட். டீத் எல்லாம் இருக்கு. கரெக்ட். ஆமா, கரெக்ட் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. குடல் அமைப்பெல்லாம் அது இருக்கு. அது துடிக்கிறதெல்லாம் வந்து நீங்க கண்ணால பார்க்க முடியும். ஒரு பிளான்ட் வந்து உணர்ச்சி கம்மி, அதெல்லாம் கிடையாது. ஓகே, அத நம்ம விசிபிளா பார்க்க முடியும். கரெக்ட். இவ்வளவு நம்ம சொல்லியுமே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா, she didn't accept because கரெக்டா இல்லையா? ஏன்னா அவங்க முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க எத்தேஸ்டிக். அதான் பிரச்சனை. ஓகே, இந்த கலியுகத்தில் there is no reference. நீங்க ஸ்லோகத்தெல்லாம் சொல்வீங்க இல்லையா? they don't have any faith. They have faith in scientists. They have faith in the world. They don't have any faith in God. அதான் பிரச்சனை. ஓகே, அவங்கள்ட்ட வந்து எவ்வளோ சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பீப்புள் அனுப்புகிறோம், அவாய்ட் பண்ணாலும் they cannot advance. They are pulling. They will pull. இவங்க அறியாமை கிடையாது, இவங்க atheist and they are envious. ஓகே, the moment you tell இது எப்படி இது மாத்திரம் கிருஷ்ணா இதான் இஸ் envious of கிருஷ்ணா, இதே கிருஷ்ணா எப்படி அப்ரூவ் பண்ண முடியுது? ஜன்மகர்ம சமய தேவன் ஏவன் யோவித்தத்வதா. அவருடைய ஆக்டிவிட்டியும் ப்ராப்பராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவர் இஸ் இண்டிபெண்டன்ட் பிகாஸ் இஸ் சுப்ரீம். இதையுமே கிடையாது அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட். அப்படிங்கிறப்ப பேஸே அடி வாங்கிருச்சு. என்ன பண்ணி நம்ம நைஸா நீ பெரிய புத்திசாலி அப்படி சொல்லிட்டு வந்துடணும். ஓகே, அவ்வளோதான், வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகே, யூ ஆர் வெரி வெரி வைஸ் கேர்ள். ஓகே, ஆக்சுவலி ஒன்லி பிஸ்னஸ் டீலிங் தான், முடிஞ்சு போச்சு. அது படிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். தே வில் பி கொஸ்டினிங் தட் ஆல்சோ. வாட் இஸ் த வேல்யூ இன் ரீடிங் பகவத்கீதான்னு கேட்பாங்க. அது மாதிரி ஏன்னா இதுதான் பிரபா சொல்றாரு. இது மாதிரி நம்ம கலியுகத்தில் விவாதம் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ஒத்துக்க மாட்டாங்க. தோத்தாலுமே முந்தைய காலத்தில் வந்து தோத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தோத்தவங்க வந்து ஜெயிச்சவங்க காலில் விழுந்து சிஷியனா மாறிடுவாங்க. எவ்வளோ பார்க்குறோம், சைத்தன்ய சபையில் பார்க்குறோம் இல்லையா? 10,000 பேர் சைத்தன்ய காலில் விழுந்து சிஷியனா மாறிட்டாங்க, சன்னியாசிலாம். ஆனால் இந்த லோகத்தில் வாதங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, விதண்டா வாதங்கள் பண்ணுவாங்க, கடைசி ஒத்துக்க மாட்டான். ஸோ ஐ கேன் நெவர் வின் இட். ஓகே, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இல்லை, சேம் ரிலீஜன்லேயே இருக்காங்க, நம்ம ரிலீஜன்லேயே இருக்காங்க. அப்படி சொல்லியிருக்காரு. ஆமாம், ஒத்துக்க மாட்டாங்க. கில் அனிமல் அப்படின்வாங்க, கரெக்ட், மாற்றிடுவாங்க. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்காங்க. அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, இவங்க வந்து நம்பிக்கை இல்லாதவங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஸோ தேர் இஸ் நோ யூஸ் இன் டெல்லிங். ஓகே, அப்பயே புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட். அதனால தான் புரோபா புக்கெலாம் படிக்கணும். புரோபா அதை சொல்லியிருக்காரு. புரோபா என்ன சொல்கிறார், இந்த மாதிரிலாம் இருக்குது கலியுகத்தில் வந்து ஒரு பேஸே கிடையாது அவங்க வாதம் பண்ணுறதுல. நீங்கள் ஸ்லோவாக கோட் பண்ணாலும் they will not agree. ஓகே, they will say something else. How can we accept that as அப்படின்வாங்க. ஓகே, அதே மாதிரி she says that she don't believe in God. கேக்குறா, why you believe in God? You are an independent girl. You don't believe in God. Correct? I am an independent girl. I believe in God. So இத அதோட முடிஞ்சது. அது நான் சொல்லல ஆக்சுவலி. நான் சொன்னேன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துச்சு. How did this world create? எப்படி கிரியேட் ஆச்சு அப்படினு சொல்லி நான் கேட்டேன். அப்ப எப்படி கிரியேட் ஆயிருக்கும்னு சொல்லி கேட்டா அவன் வந்து சொல்றா பிக் பிளாஸ்ட். ஆமா, பிக் பேங் தியரி. சரி, ஓகே, அப்போ நீ ஒரு செங்கல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோ, அடிச்சு பாரு, அது வந்துட்டு டேமேஜ் பண்ணு, எல்லாம் வந்துருமா, உலகம் வந்துருமா அப்படின்னு கேட்டேன். She was like, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் போயிட்டா. They will not agree. Okay, அதான் பிரச்சனை ஆக்சுவலா. Even they get defeated, they will not agree.
தோத்தாலுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் மேலேயும் இந்த இது மேலேயும் போகிறாங்க. ஓகே, தேட் இஸ் வெரி ஆப்வியஸ். நம்ம சேன் பண்ணுறதுனால நம்ம இதை ஒத்துக்கிறோம், அவங்க தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட். அதனால் அப்படி தான் அவங்க கிருஷ்ணர் பேசுவாங்க. தட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் அ ஃபோர்த் கேட்டகரி, என்விஎஸ் பீப்புள். பகவான், பக்தா, அறியாமையில் இருக்கவங்க, பொறாமையில் இருக்கவங்க. இவங்க பொறாமையில் இருக்கிறதுனால ஒத்துக்க மாட்டாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, Bharavan maybe he will not accept Bhagavan, he will accept a man as a god. ஓகே, அதான் பிரச்சனை. ஓகே, நம்மலாம் ஃபிசிக்ஸ்ல ஸ்டார்ஸ் வருது, அப்புறம் டிராப் ஆகுது, அப்புறம் மறைஞ்சிருன்னு சொல்லுவாங்க. அதை நம்புவாங்க. ஆனால் பாகவதத்தில் எப்படி சிருஷ்டி பண்ணப்படுதுன்னு நம்ப மாட்டான். கரெக்ட். சயின்டிஸ்ட் சொல்றது நம்புவான். கரெக்ட். அதுக்கு ப்ரூஃப் வந்து கிருஷ்ணா இருக்கிற ப்ரூஃப், அந்த காட் எல்லாமே எவிடன்ஸ் இருக்குல்ல, ப்ரூஃப்லாம் இருக்கு. ஆமாம், அதுதான் நம்ப மாட்டான். அதெல்லாம் கட்டுக்கதைன்றோம், மித்தாலஜின்றோம். டெம்பரேச்சர் சொன்னா நம்புவாங்க. மெஷர்மென்ட் எக்யூப்மென்ட்டே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்டடியில சன்னோட டெம்பரேச்சர் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அவர் கல்லை எடுத்துட்டு எவ்வளவு வருஷமா வந்துருக்கு தெரியுமா சொல்லி காட்டுவோம். உடனே எல்லாம் நம்புவோம். ஆவா இது அது பல்ல எடுத்துட்டு வருவோம். அவ பாட்டு பூலில் எடுத்து மரமாண்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கான். அது எவ்வளோ பேர் பிரசாதம் கொடுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ இசை மாதாஜி சொல்லுங்க. நித்திய முக்தங்கிறவங்க நித்தியமான முக்தி அடைந்தவர்கள். நித்திய பக்தர்கள் வந்து திருந்துறதுக்காக நம்மளுடைய மாயைக்கு ஒப்படைச்சிருக்காங்க. ஆனால் அவங்க திருந்தாம மறுபடியும் பல திட்டங்கள் தீட்டி இன்பங்களை நுகர்வதிலே தங்களுடைய பொழுதை கழிக்கிறாங்க. அதனால அவங்க ஒரு காலகட்டத்தில் பகவானால் அழிக்கப்படுகிறாங்க. கரெக்ட். தேங்க்யூ, வெரி நைஸ். விஷ்ணு பிரபு, விஷ்ணு பிரபு உங்களை மீட் எடுக்கலன்னு நீங்கள் படிங்க, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பாயிண்ட் சொல்லவா பிரபு? சொல்லுங்க பிரபு. இப்போ வந்து நம்ம கிருஷ்ணரை சரணடையணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் குருவோட கருணை வேணும். அந்த குரு தான் நமக்கு பிரபாதர் பிளஸ் பிரபாதரோட டிசேபிள்ஸோட இது டிசேபிள்ஸ் சொல்ற வழி அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அந்த படி நம்ம ஃபாலோ பண்ணணும். பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், இதெல்லாம் நம்ம படிச்சு நம்ம சாண்ட் பண்ணணும். இப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட சரண்டர் ஆக முடியும். வெரி நைஸ் பிரபு. தேங்க்யூ பிரபு. நீங்க ஜாயின் பண்ண ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பிரபு. பிரபு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க ஜாயின் பண்ணது. பிரபு கேட்கல. we are very happy that you have joined. நீங்க ஜாயின் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்றேன். யார் மகிழ்ச்சியா இருக்காங்க? நாங்க பிருந்தா மாதாஜி, மலைவாசி பிரபு எல்லாருமே ஹாப்பியா இருக்கும். எல்லாரும் பாயிண்ட்டும் நல்லா மகிழ்ச்சி. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும். தேங்க்யூ பிரபு. வெரி குட். ரெகுலரா ஜாயின் பண்ணுங்கன்றார் மலைவாசி பிரபு. உங்ககிட்ட சொல்றாரு ரெகுலரா ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஓகே, எவ்ரி வீக் ஜாயின் பண்ணுங்க பிரபு. ஜாயின் பண்ணிக்கிறேன் பிரபு. வேமா வந்து ஆபீஸ்ல வந்து. சரி, ஓகே. பிரபு லாஸ்ட் வீக் வந்து லாஸ்ட் சாட்டர்டே சண்டே ஈரோடு ரதயாத்திரை. அது போயிருந்தீங்களா? சரி. ஆமா. இவர் ராதிகாவலம் தாஸ் பிரபு வந்திருந்தாரு. வாரிகாவலம் பிரபு. சரி. மும்பை தெரியும். சரி, ரைட். ஓகே பிரபு, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, பாயிண்ட் பண்ணிட்டீங்களா? சரி, பேசிட்டல. ஓகே, சொல்லு. சொல்லு. சாண்டிங் வந்துட்டு செல்ஃபிஷ்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் சாண்டிங் ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளே வந்துட்டு என்ன சொல்றது, நம்மளே சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களை போய் சொல்றது. ஸோ சாண்டிங் இஸ் நாட் செல்ஃபிஷ். கிணத்துக்குள்ள போயிட்டு சட்டை செல்ஃபிஷ் ஏன் சொல்றாங்கன்னா பொருள் நுகர்ச்சிக்கு இடைஞ்சலா இருக்கலாம் அப்படி சொல்றாங்க. ஓகே, இது பொருள் நுகர்ச்சி இடைஞ்சலா இருக்கிறது தபஸ்யா மாதிரி இருக்கே, அப்படி அந்த தீல நிக்கிற மாதிரி இருக்கு சேட் பண்றது. சே, இது வேற என்ன ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணிடலாம், ஓடி ஆடி மாலையை கூக்கிறது ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் சாண்டிங் மாத்திரம் பண்ண முடியாது. அவ்வளோ கஷ்டம் சாண்டிங் பண்ணுறது. 24 மணி நேரம் சாட் பண்ண எப்படி யோசிச்சு பாருங்க. நமக்கு நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. மாலை கூக்கிறது, அப்புறம் சமைக்கிறது, இல்லை வேலை பார்க்கறது, பாத்திரங்கள் வருது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குனால நமக்கு தோணலை. பிரபாதர் வந்து 64 மணி நேரம் டெய்லி சாண்ட் பண்ண அப்போ இனிஷியேஷன் தவிர நான் எப்படி யோசிச்சு பாருங்க. முதல்ல தான் பாயிண்ட் காரணம் முடியாதுதான். கரெக்டாக 32 ஆக்குனாரு, அப்புறம் 16 ஆக்குனாரு. ஓகே, அதெல்லாம் கஷ்டம். ஓகே, அதுதான் வந்து அப்புறம் கிருஷ்ணா சொல்கிறார், மன்மனாமம் அத்தியாஜி மாமஸ்குரு மாமே சுஷ்டி ஆத்மான மத்பராயணம், என்னையை நினச்சிட்டே இருங்கன்றார். இதுதான் அல்டிமேட் எய்ம். ஓகே, டுவர்ட்ஸ் தட் வி ஆர் கோயிங்.
ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதை முடிச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து அடுத்த டியூஸ்டே என்ன கிளாஸ் இல்லையா? செவ்வாய்க்கிழமை அந்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்லோகம் எடுத்துக்கலாம். எது எது முக்கியமான ஸ்லோகம் பார்க்கலாம். எல்லா ஸ்லோகம் மெமரி ஸ்லோகம் மாதிரி பார்க்கலாம். ஏன்னா எல்லா ஸ்லோகம் படிச்சாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். தர்மக்ஷேத்திரே, குருக்ஷேத்திரே, தேகினோஸ்மினா தேகே, மாத்ரா ஸ்பஸ்தாஸ், இந்த மாதிரி முக்கியமான ஸ்லோகங்களாக இருக்கும். 2வது எல்லா ஸ்லோகமும் பார்க்கலாம். மேக்ஸிமம் எது முக்கியமோ அதெல்லாம் பார்க்கலாம். நிறைய ஸ்லோகம் முக்கியமாக இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஆனால் பகவத்கீதையோட படிக்கலாம். பாகவதம் போனால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மீட்டில் அதிகமாக இருக்கும். எனக்கும் நிறைய தெரியாது இப்படி படிக்கிறதுலாம். ஓகே, ஏதாவது தான் படுவேன் அதே மாதிரி. இப்போ எல்லாம் வைஷ்ணவ அப்போ என்ன பண்ணலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். வாஞ்சா கல்பதர்பஸ்ய கிருபா சந்தர்பே வச்ச பரிராணா பாவனேபே வைஷ்ணவேபே நம. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு.